ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இப்படியானவர்களுக்கு சிறந்ததான பதில் இது மட்டும்தாங்க. இந்த ஒரு பதிலை மட்டும் கொடுத்தா மட்டும்தான் பெரிய ப்ராப்ளத்தில் இருந்து நாம் தப்பிக்கிறதுக்கே முடியும். ஸோ எந்த மாதிரி பட்டவங்க அப்படிங்கிறத நாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். உலகத்தில் அவ்வளோ சீக்கிரமாக ரொம்பவே சூப்பராக நம்ம வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. நிறைய தடைகளை தாண்டி தான் ஆகணும். அதுலேயும் இப்பேற்பட்ட இந்த மனிதர்களை நாம் எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படின்ட்டு தெரியாமல் நிறைய பேர் ஒடிஞ்சு போய் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆனவர்களுக்கு சரியான பதில் இது மட்டும்தான் இருக்கும். பறவைகள், விலங்குகள், செடி, கொடிகள் இப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ரகத்தை நாம் பிரித்து அறிஞ்சிடலாம். பட் இந்த மனிதர்களுடைய குணங்களை மட்டும் அறிய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அப்படி நாம் அறிஞ்சிக்கிட்டாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருத்தங்க ரொம்பவே ஒரு அந்யோன்யமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாதுங்க. ஸோ எப்போதுமே ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை நாம் வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவங்கக்கிட்ட இருந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அதுக்காக தேவையான விஷயங்களை கேட்டும் பெறக்கூடாதா அப்படிங்கிறது தவறான கருத்து. என்ன தேவையோ அதை கேட்டு பெறதுலேயும் எந்த ஒரு தவறுமே கிடையாது. பட் சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்காக கோபப்படுறாங்கன்னு தெரியாது, எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு தெரியாது. சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட தான் இருப்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரித்து நல்ல இதாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா பேசாமல் முகம் சுழிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. சில நேரம் ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாச்சும் உங்களை மாட்டி விட்டு கோல் மூட்டி அதில் சந்தோஷம் கண்டு ஒரு நிறைவு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது வெவ்வேறு பர்சனாக அப்படின்னு கேட்டால் ஒருத்தங்களா மட்டும்தான் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான பர்சனாலிட்டியை உங்களுடைய வாழ்க்கையில் மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கமெண்டில் தெரிவிங்க. எல்லாரையும் கூட ஓரளவுக்கு சமாளித்து வந்துடலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகபாவனையை வச்சு இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நாமளாலேயே யூகிச்சு அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து வெளிவந்துட முடியும். பட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானவங்க. எப்போதுமே எதிர்மறையான எண்ணங்களோடு இருப்பாங்க. எப்போதுமே நெகட்டிவாக தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்ல போகும்போதோ இல்லை அதை கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதோ எப்போதுமே அதிலிருந்து ஒரு எதிர்மறையான கேள்விகளை தான் எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதே நடந்திருந்தாலும் அதில் இருந்தும் அதில் எதிர்மறையான கருத்துக்களை மட்டும்தான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. சொற்களின் தரம் மட்டும்தான் நம்மையும் உயர்த்தும், சான்றோரையும் வளர செய்யும். ஸோ எப்போதுமே என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கும். அந்த பேச்சு, அந்த வார்த்தைகளை வெளிவிட்டதுக்கு அப்புறமா அதை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அவ்வளவு ரணக்களை படுத்திக்கிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி அவங்களுக்கு அது மறந்து போகலாம். பட் அந்த வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு அது மறந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எப்போதுமே இந்த எதிர்மறையான எண்ணம் கொண்டவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ விலகியே இருந்துக்கோங்க. இல்லை என் கூட தான் இருக்காங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க கிட்ட அவங்க என்ன பேசினாலுமே இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சிறந்ததான ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மௌனம் மட்டும்தான். ஸோ எவ்வளோ நேரம்தான் பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களே விலகி போயிடுவாங்க. ஸோ இந்த மௌனத்தை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை அவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே எப்படி என்னுடைய ஆத்திரத்தை அடக்கிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்ட்டுன்னு ஒரு பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதுதாங்க உண்மை. ஆத்திரப்பட்டு அவங்க எதிர்மறையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடியதும் எதிர்மறையான வார்த்தைகளாக தான் இருக்கும். ஸோ எப்போதுமே அவங்க எதிர்மறையாக பேசுகிறாங்களா அந்த இடத்துல நீங்கள் மௌனமாக அந்த இடத்த கடந்து போகிறது ரொம்பவே சிறந்தது. அது உங்களுடைய உடம்புக்கும் சரி, உங்களுடைய ஹெல்த்துக்கும் சரி, உங்களுடைய மனநிலையையும் பாதிக்காமல் இருக்கிறது மாதிரி அந்த இடத்துல மௌனமாக அந்த இடத்த ரொம்பவே அழகாக கடந்து போகிறதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க.
ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான பர்சன்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமலே தாங்க இத்தனை விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் வாதிட போனால் அதில் நம்மளுடைய சுய மரியாதை தான் கெடுமே தவிர அவங்க ரொம்ப கெத்தாக தாங்க இருப்பாங்க. ஸோ இப்பேற்பட்ட மனிதர்களிடமிருந்து தப்புறதுக்கு ரொம்பவே சிறந்ததான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌனம் தான். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை